நான் இப்படி சிரிச்சுட்டே இருந்தா அடக்கொடுக்கமா இருக்கேனா? சரி, நீ இப்படிலாம் சிரிச்சனா அடக்க உடக்கமா இல்ல, அப்பா வேணா அடக்கமாயிடுவார். என்ன எனக்கு லைட்டா பயமா ஆரம்பிச்சதுப்பா. இவன் என்ன கவுத்தி விடுறதுக்கு லைக் இவன் பிளானுக்குலாம் செட் ஆக மாட்டான். இவன் கிட்ட போய் பேசிக்கிட்டான். என்ன இவன்கிட்ட ஏதோ சேஞ்ச் இருக்குச்சுப்பா. ஐ டவுட் இட். உனக்கு அப்சர்வேஷன் பவர் பத்தாது. அசை போடுற மாடு மாதிரி வாயை அசிச்சுக்கிட்டே இருப்பானே, அது மிஸ்ஸிங் பாரு. அதானே காலைல எழுந்த உடனே சுவிங்காம போட்டுட்டு நின்னுட்டு இருப்ப. எனக்கே மூஞ்சில எட்டி உதைக்கணும் போல இருக்கும். இப்ப என்ன சுவிங்காம விட்டுட்டியா? அது வந்து ஆக்சுவலா ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதலாமே. அது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதை நான் விட்டுட்டேன். நீயா விட்டுட்டியா இல்லை விட சொன்னாங்களா? என்ன யார் விட சொல்லுவா? வேற யாரு? உன் பொண்டாட்டி தான். அதான் நான் அப்படியே ஆட்டி படிச்சுட்டு இருக்காளே. சொல்லு, அவ காலில் போய் விழுந்துட்டியா? காலெல்லாம் ஒன்றும் நான் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா உளறான். இவன் சரி கிடையாது. இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை சித்தப்பா. டேய், என்ன பாரதி ஒன்னே மயக்கிட்டாளா? உண்மையே சொல்லிட்டா மாறிட்டியானே? அவ ஏதோ சொல்லிட்டு இருக்கா, நீங்க போய் அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டா. டேய் கண்ணை பாரு. டேய் நீ போய் சொல்றேன்னு உன் கண்ணிலே தெரியுதுடா. உன்னை நம்பி நான் எக்கச்சக்க பிளான் போட்டு வச்சுக்கிறேன் சந்தோஷ். அத்தனை கெடுத்துறாத ப்ளீஸ். சம் டெல்லிங் யூ நோ. நீங்க எதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் அப்படியே தான் இருக்கேன். வேணாம் சந்தோஷ், நீ பொய் சொல்ல ட்ரை பண்ணாதே. உனக்கு பொய் சொல்ல வராது. ஏண்டா பாரதி உன் கூட சேர்ந்து பொண்டாட்டி மாதிரி வாழாத போதேன்னு எவ்வளோக்காக இவ்வளோ வழியிறிய. நீ ஆசைப்பட்ட மாதிரிலாம் நடந்துக்கிட்டான்னு வச்சுக்கோ, இவனை கையில பிடிக்க முடியாது போல இருக்க. ஐயோ என்ன சித்தா, நீங்க ரெண்டு பேரும் நான் தான் சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இவன் இப்படியே தான் பேசிட்டு இருப்பான். போடா. இவ ஒரு டைப்னா நீ ஒரு டைப்பா இருக்கிற. உங்க ரெண்டு பேரையும் நம்பி நான் பிளான் பண்ணி எங்கேந்திரா ஜெயிக்கிறது? ஓகே, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். டே டே டேய் இங்க வா. சிக்லெட் போடுறத நிறுத்தினே, அது மட்டும் தான் நடந்துச்சா இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்துடுச்சா? பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறீங்க நீங்க? டேய் டேய் டேய், அந்த அளவுக்குலாம் என்கிட்ட ரீல் விடாத. நீ எந்த அளவுக்கு யோகியா நல்லவன்னு எனக்கும் தெரியும், என்னை பற்றி உனக்கும் தெரியும். உண்மையை சொல்லு, ஃபர்ஸ்ட் நைட் நடந்துடுச்சா? நடக்கல, நடந்துடும். ஹலோ பிரியா, கிளிசரின் கையில் எடுத்தாச்சு. இப்போ எப்படி? ஓகே, ரைட் ஹேண்ட்ல சரி, இண்டெக்ஸ் ஃபிங்கர் சரி சரி விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்? கண்ணில் தண்ணி மாதிரி போடணுமா? தண்ணி மாதிரி? ஓகே, போடுறேன். ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல வெயிட் பண்ண. என்னடி இது இப்படி எரியுது? கண்ணு மொளகா அப்படி போட்ட மாதிரி இருக்குடி. என்னது கண்ணை திறக்கணுமா? என்னால முடியல. எரியுதுடி. ஓகே ஓகே ஃபைன், கண்ணு திறந்துட்டேன். என்னது அப்படியே கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கு. ஓ கரெக்ட்ல இல்லையே, அந்த அளவுக்குலாம் வரலையே. இன்னுமா என்னடி சொல்ற? ஓவரா எரியுதுடி. சரி சரி போட்டு தொலைக்கிறேன், திட்டாத. வெயிட் பண்ணு. கண்ணை திறந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே, கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே வருது சரி கரெக்ட் நான் அப்பா கிட்ட பேசுறேன் இதே மூல நீ போனை வை நான் ரிசல்ட் அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்றேன் ஓகே பை என்னடா செல்லம், நீ எதுக்கு கோவப்படுற எதுக்கு சந்தோஷப்படுறன்னு என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. இப்படி திடுதிப்புன்னு சாப்பாடு வேணான்னு அடம் பிடிக்கிறியே, நீ என்னடா சின்ன குழந்தையா? என்ன வேணும்னு சொல்லவும் மாட்டேங்கிற. சரி, இந்த பாலையாவது குடிச்சிட்டு படுறா ப்ளீஸ். ஐயோ, ஏய் ஏன்டா அழற? என்னாச்சு சொல்லுடா, என்னாச்சு? சித்தி சித்தி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் சித்தி. அப்பா கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப கம்பல் பண்றாரு. ஐயே, இதான் விஷயமா? ஐயோ செல்லம், அப்பா உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றாரு. பொண்ணா பிறந்தா நாம எல்லாம் தனியா வாழ முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். எந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம்னா பிடிக்குது? சின்ன வயசுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது கூட நான் கூட இதே மாதிரி உன்ன மாதிரி தான் அழுதேன். அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. காலம் எவ்வளவு மாறினாலும் பொம்பளைங்க அப்படியே தாண்டா இருக்கும். அழாத, இப்ப பயமா தான் இருக்கும். கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும். சித்தி சொல்றேன்ல, நம்புடா செல்லம். ஐயோ சித்தி, நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்ன கல்யாணம் வேணாம் நான் சொல்றேன். அப்புறம் ஏன்டா அழற? சித்தி, கல்யாணங்கிறது சும்மாவா? இதுனா கடைக்கு போய் நகை வாங்குற மாதிரியா? அவ்வளவு சிம்பிளா? காலம் பூரா ஒருத்தரோட வாழ்ந்தாகணும், அவனோட குடும்பம் நடத்தி ஆகணும், லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ண வேண்டிய விஷயம் சித்தி. இல்ல போய் விளையாட முடியுமா சொல்லுங்க? உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லு, நான் அப்பாட்ட போய் சொல்றேன். ஐயோ சித்தி, திரும்ப நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சித்தி இங்க பாருங்க, ஒரு லைஃப் பார்ட்னர் அதோட எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் வேணும்னா முதல்ல எனக்கு பிடிச்சிருக்கணும். அப்புறதுக்கப்புறம் அவன் நல்லவனா கெட்டவனா எல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவனோட குணம் எனக்கு ஒத்து வருதா, நான் அவனோட சந்தோஷமா வாழ்வேனா, அதெல்லாம் பாக்கணும்ல சித்தி. எல்லாம் பாக்கணும்டா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா எனக்கு ஒரு வருஷமாவது டைம் வேணும் சித்தி. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இந்த காலம் அந்த காலம் மாதிரி இல்ல. இப்ப இருக்க பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா தான் மாப்பிள்ளைய செலக்ட் பண்றீங்க. இப்ப நான் என்ன பண்ணுங்கற? அது சித்தி ஒண்ணும் பெருசா இல்ல சித்தி, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அந்த நீங்க போய் அப்பா கிட்ட ஒரு 1 year டைம் கேட்டு கொடுக்க முடியுமா சித்தி? அப்பா கிட்டயா? என்ன சித்தி, என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ ஐயோ, போங்க, அழாதம்மா. ஒத்து வர மாட்டேங்க. நீங்க மட்டும் போய் டைம் கேட்கலனா நான் இப்படியே சாப்பிடாம 1 hour தான் இருந்து சாவர வரைக்கும் செத்து போயிடுவேன். சே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு வருஷம் டைம் வேணும், அவ்வளவுதானே? நான் உங்க அப்பா கிட்ட போய் பேசி கண்டிப்பா உனக்கு டைம் வாங்கி கொடுக்குறேன்டா. வாங்கி தரேன். ஐயோ சித்தி, உன்ன மாதிரி ஒரு சித்தி இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது சித்தி. சித்தி, ஐ லவ் யூ சித்தி. ஐயோ, என்ன பண்றது? தேவி, இப்ப பால் சாப்பிடுறியா இல்ல தோசை எடுத்துட்டு வரட்டா? சாப்பிடணுமா? அதான் நாளைக்கு காலையில நான் அப்பா கிட்ட பேச போறேன்லமா. இப்ப சாப்பிடுற சொல்லும். காலையில ஒண்ணுமானா, நீ இப்பவே பேசு. இப்பவே வா? ஐயோ, நீ என்னடா இப்படி படுத்துற? இப்ப டைம் என்னாச்சு பாரு. அப்பா தூங்க போற நேரம்ல, நாளைக்கு காலையில பேசிக்கலாம். அவரை டென்ஷன் பண்ண வேண்டாம். டைம் என்ன? அப்பா தூங்குறதுக்கு 1 hour இருக்கு. நீ இப்பவே போய் பேசு, இல்லனா நான் சாப்பிடவே மாட்டேன். நீ அழாத, நான் இப்பவே பேசிடுறேன். இப்பவே நான் போய் எப்படி? இங்க பாரு சித்தி, நானும் உன் கூட வரேன். ஐயோ,
இது பாப்பா ரொம்ப அழறா. எந்த பாப்பா? நம்ம தேவி. ஏன் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அவளை நீங்க 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. ஆமா சொல்லியிருக்கேன். அப்படி கல்யாணம் பண்ணிக்கலன்னா சொத்துல பங்குலன்னு கூட சொல்லியிருக்கேன். இதென்ன மாமா அந்த காலமா? இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கனவு இருக்கு. மாப்பிள்ளைய அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பழகி பார்த்து குணமானவரா இருந்தா தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க. பிடிக்காதவன்னு கட்டிக்கோன்னு யார் சொன்னா? அவளுக்கு பிடிச்சவன் யாருன்னு கை காட்டினா உடனே கட்டி வைக்க தயார்னு தானே சொல்லியிருக்கிறேன். அதான் அதுக்குதான் 3 மாசம் எப்படி பத்துன்னு அவ கேக்குறா. அதுவும் வாஸ்தவம் தானே. பையன் அவளுக்கு பொருத்தமானவனான்னு கண்டுபிடிக்க அவளுக்கு எப்படி 3 மாசம் பத்தும்? அப்படியா? எவ்வளவு டைம் கொடுத்தா பொருத்தமானவனை கண்டுபிடிப்பாளாம்? ஒரே 1 வருஷம் தான் டைம் கொடுங்கன்னு கேக்குறா. வெறும் 1 வருஷம் தானே டைம் கொடுத்தா என்ன தப்பு? பாவம் குழந்தை சாப்பிடாம கொல்லாம அப்போத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்கா தெரியுமா? ஓஹோ, இப்படி எல்லாம் ஒரு பிளாக்மெயிலா? இந்த பாரு தேவி, ஒரு பையனை பார்த்து பேசி இம்ப்ரெஸ் ஆகி செலக்ட் பண்றதுக்கு சாதாரணமா 3 வாரம் போதும். போனா போதுன்னு தாராளமா உனக்கு 3 மாசம் கொடுத்துருக்கேன். போதாதுன்னு சொல்லிட்டு எதுக்கா எல்லாத்தையும் இழுத்து அடிக்கிற நீ? ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்க, 3 மாசத்துக்கு மேல ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்காதாமா. இப்போ நானே நம்ம தேவிக்கு மாப்பிள்ளை பாக்குறதுனா கூட எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. அவளை சரின்னு சொல்லு. இதே 3 மாசத்துக்குள்ள 10 மாப்பிள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன், அதுல ஒன்னு செலக்ட் பண்ண சொல்லு. ஆனா 3 மாசத்துக்கு மேல எக்ஸ்டெண்டட் டைம் கிடைக்கவே கிடைக்காது. முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. அப்ப பிரச்சனையே இல்ல, சொத்து அத்தனையும் ஆசிரமத்துக்கு போயிரும். என்ன சொல்றீங்க நீங்க? ஆசிரமத்துக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு எங்களை என்ன நடுரோல பிச்சை எடுக்க சொல்றீங்களா? உன்னை பிச்சை எடுக்க சொல்லி யார் சொன்னா? நீ சாகர வரைக்கும் குறிப்பிட்ட தொகை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீ சௌரியமா சாப்பிடலாம், சௌரியமான இடத்துல இருக்கலாம், வருஷத்துக்கு 10 ட்ரெஸ் கூட வாங்கிக்கலாம். என்னது, வருஷத்துக்கு 10 ட்ரெஸ்ஸா? இது அநியாயம், அக்கிரமம். கேக்குறதுக்கு ஆளே இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? நான் கல்யாணமே வேணாங்கற நீங்க சொத்தை காட்டி பிளாக்மெயில் பண்றீங்களா? என்ன வேணா நினைச்சுக்க, ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்க, அதுல மாற்றமே கிடையாது. 3 மாசத்துக்குள்ள உன் கல்யாணம் நடந்தாகணும் தேவி. அப்படி நடக்கல சொத்துல ஒரு பைசா தேராது. என்ன நீங்க மட்டும் பேசி போடா. என்ன நினைச்சிட்டு இருக்காரு மனசுல? முட்டாள், புதிய கிடையாது. போச்சுடி. கிளிசரின் கொடுத்தாளா? கிளிசரின் அவளுக்கு புத்தி இல்ல, என் அப்பனுக்கு புத்தி இல்ல. மனுஷனால உயிரே போகுது. கண்டிஷன் ரொம்ப சூடா இருக்கே, ஏதாவது ஜூஸ் தரவா? வேஷத்தை குடு, குடிச்சு தொலைக்கிறேன். தரேன், ஆனா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. என்கிட்ட கிளிசரின் வாங்கிட்டு போனேன், அது ஃபெயிலியர்னு தெரியுது. என்ன வெறுப்பேத்துறியா? நானே நொந்து போய் வந்திருக்கேன். என்னாச்சுன்னு இப்ப சொல்றியா இல்ல அப்புறமா சொல்றியா? எனக்கு வர கோவத்துக்கு உன் வீட்ல எதுவா இருந்தாலும் போட்டு உடைச்சிருவேன். அந்த அளவு கோவத்துல இருக்கேன். சரி, உன் கோவம் கொஞ்சம் குறையட்டும், அது வரைக்கும் நான் ஏதாவது வேலையை பாக்குறேன். விளையாடிட்டு இருக்காத. எங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன முடியாதுன்னு சொல்லிட்டாரு? கல்யாணத்துக்கு 1 வருஷம் டைம் கேட்டல, முடியாதுன்னு சொல்லிட்டாரு.
சரி நீ என்ன சொன்ன? உருப்படியா பேசுனியா? என்னத்த உருப்படியா பேசுறது? நீ கொடுத்தியா அந்த கிளிசரின், அதை போட்டுக்கிட்டு அழுது கண்ணு எரிஞ்சதுதான் மிச்சம். சித்தி கூட கண் கலங்கிட்டாங்க தெரியுமா? இவரு கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தாரு. ஒரு வார்த்தை கூட பதில் கொடுக்கல. மனுஷன் இடியட். அவரு அப்படிதான் சொல்லுவாரு. அதுக்கு நீ என்ன ரியாக்ட் பண்ண? என்னத்த ரியாக்ட் பண்றது? கத்துன்னு கத்திட்டு வந்துட்டேன். அழற மாதிரி நடிக்க கூட உனக்கு தெரியலையே. ஏய், என்ன கிண்டலா? சிரிச்சனா கொன்னுடுவேன். பின்ன வேஷம்னு வந்துட்டா அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். நீ 5 நிமிஷத்துல அதுல இருந்து வெளியில வந்து வழக்கம் போல கத்துனா உங்க அப்பா நம்புவாரா? அம்மா சாமி, இந்த வேஷம் கிளிசரின் எனக்கு இதெல்லாம் ஒத்தே வராது. எனக்கு சூட் ஆற மாதிரி ஏதாவது சொல்ல. நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா நீ கத்துவ. இல்ல கத்தல, எதுவா இருந்தாலும் சொல்லு. உன் வழிக்கு உங்க அப்பாவை கொண்டு வர முடியலன்னா உங்க அப்பா வழிக்கு நீ போறதுதான் சரி. அப்பா வழிக்குனா கல்யாணம் தான். கல்யாணமா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் உன்கிட்ட ஐடியா கேட்க வந்த பாரு. என்ன சொல்லணும்? ச்சே, எங்க அப்பா தான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காருன்னா நீயுமா? கல்யாணம் இது என்ன ஒரு கான்செப்ட்? ஒருத்தன் புழு மாதிரி இருப்பான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்படியே பெரிய முதலாளி மாதிரி நம்மள அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவான். என் கேரக்டர் பத்தி உனக்கு புரியாது. என்னால் எவனுக்கும் அடிமை மாதிரி இருக்க முடியாது. கையை கட்டி சே, என்னால் அந்த மாதிரி கண்டிப்பா இருக்க முடியாது. உன்னோட வாழ்க்கைய பத்தி புரிஞ்சுக்காம பேசுறேன். உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்றேன். தேவி, அப்பாங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்மள இன்னும் குழந்தையதான் நினைப்பாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நம்மள பாதுகாப்பா பாத்துப்பாங்க. ஒரு டைம்க்கு மேல அவங்கள மாதிரியே பாதுகாப்பா பாத்துக்கிற ஒருத்தவங்க கிட்ட நம்மள ஒப்படைச்சிருவாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ, என்ன பிலாசபிஸ் எல்லாம் பேசிக்கிட்டு உன்னை யார் இப்படி பேச சொல்லி கொடுத்தா? ஒருத்தன் வெளியில வந்துதான் நம்மள பாதுகாப்பா பாத்துக்கணுமா? ஏன் நம்மளே பாத்துக்க முடியாதா? முதல்ல எனக்கு அதிகாரம் மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, இந்த தமிழ்நாட்டிலே ஏன் நம்ம கண்ட்ரியை விட்டு இந்த கல்யாணங்கிற வார்த்தையை தூக்கி போட்டுருவேன். எல்லா கல்யாணத்திலயும் அதிகாரமான ஆம்பளையும் அடங்கி போற பொம்பளையும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. சில நேரம் பொம்பளைங்களை மதிச்சு அவங்க சொல்படி நடக்கிற ஆம்பளைங்களும் புருஷனா வர்றதுண்டு. ஹோ, அப்படி ஒரு தெய்வ பிறவியை நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்ல, இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. பேச வந்து மதன், எப்ப வந்தீங்க? நைஸா நழுவுற மாதிரி தெரியுது. இல்ல, 2 பேர் ஏதோ பர்சனலா பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுச்சு. அதான் போயிட்டு அப்புறமா வரலாமேன்னு பார்த்தேன். பர்சனலா எதுவும் விஷயம் இல்ல. நான் உங்ககிட்ட தனியா பேசணும் தான் வர சொன்னேன். உள்ள வாங்க. அப்பா வீட்ல இல்லையா? இல்ல, அப்பா ரொம்ப அப்செட்ல இருக்காரு. அவரோட லைஃப்ல எந்த படமும் இப்படி சிக்கல்ல மாட்டினது இல்ல. அத நினைச்சு தூங்க கூட மாட்டேங்கிறாரு. புரியுது பிரியா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா நானும் ராமும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரவி பிரசாத் கூட டச்ல இருந்துட்டே தான் இருக்கோம். எவ்வளவோ பேசி பாக்குறோம், பட் அவர் தான் இறங்கி வர மாட்டேங்கிறாரு. வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வழி யோசிச்சீங்களா? நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன் பிரியா, பட் எந்த வழியும் தெரியல. இப்போ நம்ம படம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தா கூட பரவாயில்ல. ரவி பிரசாத் பிரச்சனை பண்றாருன்னா அவரை மாத்திட்டு வேற யாராவது ஒரு ஹீரோ போட்டு எடுத்துடலாம். ஆனா இப்ப நாம 40% படத்தை முடிச்சிட்டோம். இப்ப அவர் வரலன்னா அவ்வளவுதான், படத்தை எடுக்க முடியாது. எடுத்த வரைக்கும் எல்லா பிலிம் ரோலையும் அப்படியே தூக்கி போட வேண்டியதான். அந்த நஷ்டத்தை நம்மளால தாங்கவே முடியாது. அது இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா பாக்கி இருக்கிற படத்தை ஏதாவது டூப் வச்சு முடிச்சிட முடியாதா?